இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கொழுப்புலையே வதக்கி செஞ்ச மட்டன் குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எப்பவும் போல் கல்லுப்பு, லெமன், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு மறுபடியும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மல்லி, சோம்பு, சீரகம், கிராம்பு, வரமிளகாய், கொஞ்சம் அரிசி, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 3/4 கிலோ மட்டனுக்கு. நிறைய தக்காளி போட்டோம்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. நான் அளவாக தான் தக்காளி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயும் வந்து முக்கியமாக நல்லா வதக்கிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு தேங்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடயே வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் வந்துட்டு எடுத்து போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடு பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்குன்னே சொல்லி நான் கொஞ்சமாக கொழுப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நார்மல் எண்ணெய்க்கு பதிலாக இந்த கொழுப்பு எண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. அதனால நல்லா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கொழுப்பு வெடிச்சு வரும். அதனால் மூடி போட்டு வச்சுருங்க. நான் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு எந்த அளவுக்கு உருகி வந்து எண்ணெயாக மாறி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து குழம்பு தாளிக்கிற மாதிரி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு தாளித்தா தான் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதனால் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட வந்து ஸ்பைசஸான பிரியாணி இலையும் கொஞ்சம் பட்டையும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் பட்டையும் பிரியாணி இலை போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. அது கூட வந்து வேக வச்ச மட்டன் பீஸ் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் இஞ்சிருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி போடுறதுக்குள்ளார இது ஓரளவுக்கு வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும். நம்ம வந்து இப்போ வதக்கி வச்சது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச விழுது எல்லாமே குழம்புல ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டன் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த கிரேவிக்குள்ளரே வந்து ஊற்றிக்க போகிறேன். அது கூடவே கலருக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் சிம்மரில் வச்சு மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிக்க கொதிக்க தான் உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்பு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.